ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கூட நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம். இந்த லாக்டவுனில் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இப்போ இந்த டைமில் உளுந்த வடை ரொம்ப சாஃப்டாக, எண்ணெய் குடிக்காமல் மிருதுவாக டேஸ்டியாக எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். உளுந்த வடையில் பொதுவாக மாவு ஆட்டும் பொழுது, இந்த உளுந்து ஆட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் துவரம் பருப்பும் பச்சரிசியும் போட்டு ஊற வச்சு ஆட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா, எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக. பட் நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் உளுந்து மட்டும் 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த உளுந்தை நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க, வெறும் உளுந்து தான். நல்லா பாருங்கள், வெறும் உளுந்து தான் 2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி உளுந்த வடை மாவு ஆட்டும் போது சில பக்குவம் இருக்குது, இந்த உளுந்து அரைக்கும் போது சில பக்குவம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா உளுந்த வடை சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல இந்த உளுந்தை பாருங்கள், நான் அளந்து போட்ட 300 உளுந்து 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் கிரைண்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றவே இல்லை, உளுந்தை கழுவிட்டு கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா அரைக்கட்டும். இப்போதைக்கு தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட மாவை அரைப்பட்டதுக்கப்புறம், ஒரு உளுந்து குறிப்பிட்ட அளவுக்கு அரைப்பட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இப்போ கொஞ்சம் 1/4 பக்குவம் ஆட்டியிருக்கு. இன்னும் ஒரு 1/4 பக்குவம் ஆட்டின உடனே நம்ம அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 பக்குவம் ஆட்டிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம், சும்மா கொஞ்சமாக போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். அந்த உளுந்து மாவு கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் அதை அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஆட்டிகிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 1/4 பக்குவம் தாண்டின உடனே நம்ம சுற்றிலும் கொஞ்சம் மாவை கொஞ்சம் பக்குவமாக உள்ள தள்ளி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். மாவு முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவும் பந்து மாதிரி ஃப்ளஃபியாகவும் நம்ம எடுக்கணும். அதுதான் உளுந்த வடைக்கு நல்ல பக்குவம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், இது இப்படியே அரைச்சி இப்போது அரை பக்குவம் ஆட்டிடுச்சு. இப்போ கொஞ்சம் டைட்டாக மாவு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக பக்குவமாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் மைய ஆட்டி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. நான் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஊற்றுனேன்னு காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இப்போ மாவு நல்லா பக்குவமாக அரைப்பட்டுருச்சு. இப்படி அள்ளி இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கையில் பந்து மாதிரி உருளணும். அப்போ தான் நம்ம போடுற வடை சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மாவு உருளுது பார்த்தீங்களா. இப்போ இப்படி போட்ட உடனே டக்குன்னு பந்து மாதிரி விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆட்டாமல் நம்ம இப்போ இந்த உளுந்து மாவை அள்ளிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவை அள்ளிட்டேன். இப்போ இது எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பந்து மாதிரி போட்ட உடனே விழுகுது பார்த்தீங்களா. இதுதான் உளுந்த வடைக்கு நல்ல ஒரு பக்குவம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன இதில் ஆட் பண்ணி என்னென்ன சேர்க்கலாம், எது சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம வடை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன தேவை என்னென்ன அப்படின்னா, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை உருகுனது ஒரே ஒரு காம்பில் உருகுனது. இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம வடையை போட ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மிளகு பரவணும், இல்லாட்டி ஒரு வடைக்கே 5 மிளகு வர்ற அளவுக்கு தங்கி போயிடும். அதே மாதிரி உப்பும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகணும். அதனால் நான் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் நம்ம வடையை போட ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடையை ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எண்ணெயை தொட்டுக்கிறேன்.
எண்ணெயை தொட்டு கையில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். இந்த மாய்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து இந்த மாவை உருட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த மாவை ஒரு ஓரமாக இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உருளுது பார்த்திங்களா, பந்து மாதிரி. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லா இதை ஷேப் கொடுத்து நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு விரல் விட்டு அதுக்கப்புறம் ஹோல் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை உள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாகவே எரியட்டும். திரும்பவும் கையில் எண்ணெய் தொட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிடுங்க. உருட்டினதுக்கப்புறம் ஒரு ஹோல் போட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடுங்க. ரொம்ப பக்குவமாக நம்ம போட்டு எடுக்கணும். இப்போ நல்லா அது சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் அதை போட்டு திருப்பிடலாம். திரும்ப அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். ஹோல் போடுறோம், எண்ணெயில் போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வந்து தண்ணியே தொடலை. தண்ணியே தொடாமல் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி விடலாம். வடை எவ்வளோ அழகாக நல்ல வடிவமாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம அந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை போட்டு எடுத்தாச்சு. வெறும் உளுந்து தான் பக்குவமாக ஆட்டி பக்குவமாக போட்டு எடுக்கிறோம். வெங்காயம் போடலை, மற்றபடி மிளகு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு இது மட்டும்தான் சேர்த்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு கீழே கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு டிஷ்ஷோடு உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.